சுக்கிர பயிற்சி நடக்கவிருக்கிறது. சுக்கிர பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுன ராசிக்கு செல்லுகிறார். மிதுன ராசிக்கு செல்லுகின்ற சுக்கிர பகவான் ஏற்கனவே அங்க இருக்கிற தேவகுரு பிரகஸ்பதியை மீட் பண்றார். சும்மா இல்லை சார், தேவகுரு பிரகஸ்பதியும் அசுரகுரு சுக்கராச்சாரியாருமாக இணைந்து புதனுடைய வீட்டிலே அருள் பாலிக்க போகிறார்கள். புதன் ஒரு சுபக்கிரகம். புதன் ஒரு சுபக்கிரகத்தினுடைய வீட்டிலே சுக்கிர பகவானும் குரு பகவானுமாக சேர்ந்து பலன்களை வாரி வாரி வழங்கப் போகிறார்கள் இந்த உலகத்தில் அத்தனை பேருக்கும். ஜாதகத்துல இந்த பக்க குவாட்ரண்ட்ல யார் இருக்காரு? சனீஸ்வரன் இருக்கிறார். இந்த பக்க குவாட்ரண்ட்ல யார் இருக்கா? சுக்கிரனும் குருவுமாக இருக்கிறார்கள். இந்த சுக்கிர பகவான் வாழ்க்கையிலே இன்பங்களுக்கான சுகங்களுக்கான அதிபதி என்று அழைக்கப்படுகிறார். ஜோதிடத்துல கலத்திரகாரகன் என்றும் அழைக்கப்படுகிறார். திருமணம் ஆகுது ஒருத்தருக்குன்னா அதுக்கு சுக்கிரனுடைய அருள் கண்டிப்பா வேணும். இல்வாழ்க்கையில் மகிழ்ச்சி, தம்பதிகள் சந்தோஷமா இருக்காங்கன்னா சுக்கிர பகவானுடைய அருள் என்பது கண்டிப்பா தேவை. ஆக இந்த சுக்கிரன் காதல் மற்றும் இல்வாழ்க்கை, மகிழ்ச்சி, இன்பம்னு வாழ்க்கையில என்னென்ன இருக்கோ அது அத்தனைக்கு சுக்கிர பகவான் தான் அதிபதியாக இருக்கிற. மிகப்பெரிய பங்களா, மிகப்பெரிய சொகுசு வாழ்க்கை, ஆடம்பரமான காரு, வாசனை திரவியங்கள் போன்ற அத்தனை விஷயத்துக்கும் சுக்கிரன் தான் காரகத்துவமா இருக்கார். இந்த சுக்கிரத்தை சொல்லுவோம் இல்லையா, உங்களுக்கு என்னங்க சுக்கிர தசை அடிக்குது, அடி தூள் பண்றீங்கலாம் சொல்றாங்கல்ல. அப்ப அந்த சுக்கிரன் என்றால் என்ன அப்படின்னா மகிழ்ச்சிக்கான கடவுளாக இருக்கிறார். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இந்த சுக்கிரனுடைய அருளாசி தான் மிகப்பெரிய வெற்றியை தருகிறது. அதை போலவே இசைத்துறையில் இருப்பவர்களுக்கும் இந்த சுக்கிரன் தான் அருளாசி தருகிறார். அவ்வகையிலே இந்த சுக்கிர பயிற்சி ஒவ்வொரு ராசிகளுக்கும் யார் யாருக்கெல்லாம் குபேர சம்பத்துகளை தரப்போகிறது, யார் யாருக்கெல்லாம் திருமண யோகங்களையும் வைபவங்களையும் பிள்ளை பிராப்தியையும் உண்டாக்க போகிறது, யாரெல்லாம் வெளிநாடு போறீங்க என்பதையெல்லாம் ராசி ரீதியாக பார்த்து விடலாம். மேஷராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சுக்கிர பயிற்சி என்ன பலன்களை தரும்? மேஷராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் 2-7 குடையவன். 2-7 குடையவன் சுக்கிரன். இந்த 2-7 குடைய சுக்கிர பகவான் 3ஆம் வீட்டில் மறைவது என்பது ஒரு மறைவை போலத்தான். ஏன்னா ஜோதிட சாஸ்திரத்திலே 3ஆம் இடம், 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம் போன்றவை எல்லாம் மறைவு ஸ்தானங்களாக அறியப்படுகிறது. அவ்வகையில 2 குடையவன் 3ஆம் வீட்டில் மறையும் பொழுது படிப்பு, குடும்பம், வாக்கு போன்றவை எல்லாம் கெடுகிறது. இருந்த போதிலும் இந்த 2 குடையவன் 3ஆம் வீட்டில் என்பது 3ஆம் வீட்டில் யார் இருக்கான்னு பார்க்கணும். 3ஆம் வீட்டில் யார் இருக்கா? தேவகுரு பிரகஸ்பதி 12 குடையவர் 3இல் மறைந்து விபரீத ராஜயோகம் பெறுகிறார். இப்ப ராஜயோகம் பெறும் குருவுடன் சேர்ந்த சுக்கிரன் என்பதால் குருவோட சேர்ந்த சுக்கிரன் அனுகிரகம் செய்ய போகிறார். மேஷராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் 9 குடையவனாகவும் இருக்கிறான். ஆக இந்த குரு பகவான் 9 குடையவனாகவும் இருக்கிறார். அப்போ 9 குடைய பாக்யாதிபதி குருவோடு 2-7 குடைய சுக்கிரன் சேரும் பொழுது எண்ணற்ற ஒரு நட்பலன்கள் எல்லாம் கொடுக்க போகிறது இந்த சுக்கிரன். 7ஆம் இடம் என்பது கலத்திர பாவம். அந்த கலத்திர பாவத்துக்குரியவன் குருவோடு சேருகிறான். அப்ப என்ன ஆகும்னா ஃபாரின் போற யோகங்கள் எல்லாம், சார் வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன், வெளிநாட்டுக்கு போகணும்னு முடிவு பண்ணிட்டேன், என்னால் முடியும், நான் வெளிநாட்டுக்கு போய் காட்டுறேன், இத்தனை நாள் நான் முயற்சி பண்ண எனக்கு நடக்கலை, இப்போ முயற்சி பண்ணுற நடக்கும் பாருங்க. இந்த கில்லி படத்தில் வர மாதிரி தான், இப்பட்றா அப்படிங்கிற மாதிரி இப்போ முயற்சி பண்ணுறேன் பாரு என்பது போன்ற ஒரு தைரியத்தை கொடுக்கிறார் இந்த சுக்கிரன். நண்பர்களே, ஒரு காகம் இருந்தது. ஒரு காகம், அந்த காகம் ஒரு கூடு, காகத்தினுடைய கூடு. அந்த காகத்தினுடைய கூட்டில் காகம் அதனுடைய குஞ்சுகள் எல்லாம் ஒரு மரத்தில் இருக்கு. அப்போ அந்த வீட்டு ஹவுஸ் ஓனர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த மரத்தை வெட்டிடலாம், இந்த கூட்டை இங்கிருந்து பிச்சை எங்கன்னா தூக்கி போட்டுடலாம், இது ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கு என்று முடிவு செய்கிறார். முடிவு பண்ணவர் என்ன பண்ணுறார், தன் சொந்தக்காரங்களை அடுத்த நாள் வர வச்சு அந்த கூட்டை பிச்சு போட்டுடலான்னு முடிவு பண்ணுறார். ஆனால் என்ன பண்ண முடியல, அவரால் அடுத்த நாள் அந்த சொந்தக்காரங்க வரல. அந்த காகமும் அதை பற்றி கவலைப்படவே இல்லை, அது பாட்டுக்கு ஜாலியாக சாப்பிட்டுட்டு ஜாலியாக இருக்கு. குழந்தைகளுக்கெல்லாம் ஒரே அதிர்ச்சி, காக்கை குஞ்சுகளுக்கெல்லாம், அம்மா நம்ம கூட்டை பிக்கிறேன்னு சொல்கிறாங்க, நீ ரொம்ப அமைதியாக இருக்கியே. அடுத்த நாள் என்ன ஆகுறது, அந்த வயோதிக அப்பா என்ன சொல்கிறாருன்னா, இன்றைய தினம் நம்ம நண்பர்கள்லாம் கூப்பிட்டு எப்படியாவது இந்த கூட்டை பிச்சு போட்டுடலாம் என்று முடிவெடுக்கிறார். அந்த காகம் ஒன்றுமே சொல்லாமல் அது பாட்டுக்கு ஜாலியாக சாப்பிட்டுட்டு இருக்கு. அந்த காகத்தினுடைய குஞ்சுகள் எல்லாம், அம்மா உனக்கு இன்னைக்கு கூட பயமா இல்லையா, அவர் பாரு நண்பர்களை கூட்டு பிக்கிறேங்கிறாரு, அதெல்லாம் ஒன்றாக சாப்பிடுன்னு சொல்லி அது கண்டுக்கவே இல்லை. 3ஆவது தினம் அந்த காகம் ஒரு வார்த்தை சொல்லி அந்த வயோதிக அப்பா சொன்னாராம், நானே நாளைக்கு காலையில் என்ன ஆனாலும் பரவாயில்ல
இந்த மரத்தை வெட்டி இந்த காக்கை கூட்ட பிச்சு போட போகிறேன் என்று சொன்னாராம். இப்போதான் அந்த காகம் பயந்ததாம். அந்த குஞ்சுகள்லாம் கேட்டுச்சான், என்னம்மா பயப்படுற, 2 நாளாக பயப்படலை, இன்னைக்கு பயப்படுறியன்னு. இது நாள் வரைக்கும் அவன் சொந்தக்காரங்களையும் நண்பர்களையும் நம்பினான். இன்னைக்கு தான் அவன் தன்னை நம்பியிருக்கான். என்று அவன் தன்னை நம்பிட்டானோ கண்டிப்பாக அவன் ஜெயிச்சிருவான் என்று அந்த காகம் பயந்ததாக ஒரு கதை. சும்மா கதை தான், ஆனால் இது உங்களுக்கு எத்தனை மேட்ச் ஆகும் தெரியுமா? என்று நீங்கள் உங்கள் சொந்த திறமையை நம்பி வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும்னு முடிவு பண்ணிட்டீங்கல்ல, இனி உங்கள் வாழ்க்கையில் ஜெயம் மட்டுமே. 7 குடையவன் 9 குடைய குருவோடு சேர்ந்திருக்கும் பொழுது, சார் எனக்கு ஸ்கில் இருக்கு, என்னால் முடியும், எனக்கு தகுதி தேர்வில் பாஸ் பண்ணுறதுக்கான எல்லா எலிஜிபிலிட்டியும் இருக்கு, என்ன சார் பெரிய கொஸ்டின், நான் பார்க்காத கொஸ்டின், நான் ஜெயிச்சு காட்டுறேன் பாருங்க. இந்த வேகம் வந்துருச்சுன்னா மீதி வேலைகள்லாம் தன்னால் நடக்கும். வாழ்க்கையில் நீர் இருக்கிறத அது தரையில் இருக்கும் வரை சேற்றில் இருக்கும், ஒரு அசிங்கமான ஒரு நீரில் கலந்து உறவாடும் எல்லாம். ஆனால் அதற்குள் சூரிய வெளிச்சம் எனும் வெப்பம் வந்துவிட்டால் உயர உயர பறந்து தொட முடியாத இடத்துக்கு சென்று விடும், பெரிய ஆவியாகி எங்கேயோ விடும். அப்போ அந்த வெப்பம் தான் இந்த சுக்கிரன். இந்த சுக்கிரன் பிரகஸ்பதி குருவோடு சேரும் பொழுது சூரிய வெளிச்சம் எனும் வெப்பம் எப்படி நீருக்குள் வந்ததோ அப்படி உங்களுக்குள்ள ஒரு வேகம் வரப்போகிறது. மேஷராசிக்காரர்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி மனைவியோட சேர்த்து வைக்க போறார். சார் வாழ்க்கையில் பிரிஞ்சிருக்கோம், மனைவியோட பிரிஞ்சிருக்கோம், என்ன பண்ணுறதுன்னு தெரில, எப்படி வாழ போகிறோன்னு தெரில என்று நினைச்சிட்டு இருந்தால் உங்களை சேர்த்து வைக்கிறார். ஹாப்பி ஒய்ஃபு ஹாப்பி லைஃப்னா, உலகத்தில் மனைவி சந்தோஷமாக இல்லாத வீடுகளில் லக்ஷ்மி தங்குவதில்லைன்னு சாஸ்திரம் சொல்லுகிறது. சாஸ்திரத்தில் ஒரு வார்த்தை அழகாக சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? யார் வீட்டிலெல்லாம் பெண்கள் அவமதிக்கப்படுகிறார்களோ அங்கெல்லாம் லக்ஷ்மி அழுகிறாள். அப்போ 7 குடையவன் குருவோடு சேர்ந்திருக்கும் பொழுது உங்கள் வீட்டில் மகிழ்ச்சி விளையாடுகிறது, மகிழ்ந்திருக்க போறீங்க. அந்த 2 குடைய தனாதிபதியும் குருவோடு சேரும் பொழுது பல வகைகளில் பணத்தை ஈட்டக்கூடிய ஒரு அமைப்பு என்பது வருகிறது. 2ஆம் இடம் என்பது என்ன? தனஸ்தானம். 2ஆம் இடம் என்பது வாக்குஸ்தானம். 2ஆம் இடம் என்பது படிப்பு ஸ்தானம். விசுவல் கம்யூனிகேஷன், ஃபேஷன் டெக்னாலஜி, ஐடி சம்பந்தப்பட்ட படிப்புகளுடையவர்கள்லாம் மிக பிரம்மாண்டமான வளர்ச்சியை காணப்போகிறீர்கள். ஐடியில் நல்லா படிக்க போறீங்க. ஆன்சைட் போன்ற விஷயங்கள். 7 குடையவன் என்பதால் ஃபாரின். வாழ்க்கையில் ஒரு ஃபாரின் போகிற யோகம் அப்படிங்கிறது என்ன? நீங்கள் இங்கேருந்து போகணும், ஆஸ்திரேலியா போகிறீங்க, அங்கேருந்து ஒரு வீடியோ கால் பண்ணுறீங்க. பார்த்துட்டு சார், பார்த்து வயிறு எரிஞ்சு போட்டோம், பார்த்து ஃபோன் அடி, ஃபஸ்ட்டு வேலையாக நீங்கள் என்ன பண்ணணும்? வீடியோ கால் பண்ணி, ஹேய் டியூட், இட்ஸ் ஆஸ்திரேலியா, யூ சி த கிளவுட்ஸ் ஆர் வெரி மிஸ்டி, பார்த்தீங்கன்னா 4 டிகிரி தான் இருக்குங்க டெம்பரேச்சர்லாம் சொல்லுங்கள். பார்த்து வயிறு எறிட்டோம். நம்மளை ஒரு காலத்தில் உருப்பட மாட்டேன்னு சொன்ன அத்தனை பேருக்கும் நம்ம தர்ற சரியான பதிலடி என்ன? அவர்கள் முன் வாழ்ந்து காட்டுவது. உண்மையிலேயே அதுதாங்க தைரியம், வீரம். வீரம்னா என்ன சொல்லுங்க? அவங்கள போய் அடிக்கிறது, சண்டை போடுறது இல்லை. நமக்கு நல்லது நினைக்காதவங்க முன்னாடி நல்லா வாழ்ந்து காட்டுறது தான் வீரம். அது நீங்க நிறைவேற்றி காட்டுவீங்க. அப்போ மேஷராசிக்காரர்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி மிக அற்புதமான பலன்கள் எல்லாம். ஃபாரின் போக போறீங்க, மனைவியோட சந்தோஷமா இருக்க போறீங்க. கேள்வி போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் அப்படின்னா விஷ்ணுமாயா சாத்தனுக்குரிய மடம். இனிமேல் கேரளா போக வேண்டாம், தமிழ்நாட்டில் இந்த சாத்தனுக்கு எந்த பூஜைகள், நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம்னா எங்கிட்ட கமிட் ஆகுங்க. 48 நாள் பூஜைகள் பண்ணி அந்த பிரச்சனையிலேருந்து உங்களுக்கு தீர்த்து தருகிறோம், நிவர்த்தி செய்து தருகிறோம். உடனடியாக என்னை அழையுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.